ஓகே மக்களே, கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் எடுத்தோடனே இருமல் வருது, என்னன்னு தெரியலையே. அடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சம்பவம் செய்ய போகிறான் அப்படின்னு சொல்ல வரக்குள்ளே திருப்பி இருமலாக வந்துட்டு இருக்குது. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளானோடு தான் வந்திருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன வண்டியெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு பிடிக்காதது எல்லாம் எரிச்சிடலாம். ஏய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னடா இது, அப்படியே ஃபோனே அப்படியே ஹேங் ஆகுது மக்களே. டேய், என்னத்தரா இப்படி கொண்டு வரீங்க? கிட்ட போயிட்டு அடி வாங்கிடுவோமா? என்னடா அப்படி நடக்குது? அங்கே இன்னும் வரவே இல்லை. இன்னும் கிட்ட வந்தோடனே மறைஞ்சிச்சு, இறங்கி வரப்ப என்ன? டேய், என்னங்கடா இது, சொல்லுங்களேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இன்னும் ஒரே உப்புசமாக இருக்குது. ஓ, புகையா? ஏன்டா இங்கே எவன்டா இப்படியெல்லாம் பண்ணி வச்சது? மேலே பாருங்க இப்படி போயிட்டு இருக்கு. டேய், ஐயோ, தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்களா? ஃபார்ம் இல்லைனால தண்ணி வருது. ஏதோ மின்னல் மாதிரி வந்துச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா என்னடா அது பார்க்கறக்குன்னு அப்படியும் போயிட்டு, ஆமாம் மின்னல் அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்தா காணோம் ஒன்றையுமே. இங்கே மேலே வச்சு விடுவோமா? வச்சு விட்றா மேலே. ஐயா போச்சே, ஓடுறா. இது டைமர் இல்லை, அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெடிக்கும். இயர்ஃபோன் போட்டு ப்ளே பண்ணுறேன்னா அதனால எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்களே இயர்ஃபோன் பாய் எவன்டா இந்த வேலையை பார்த்தது? ஒரு செகண்ட் அள்ள விட்டுருச்சு மக்களே. மழை வரப்போகுதா என்ன? மழை வந்துச்சுன்னா வெடியெல்லாம் வீணாக போயிடுமே. ஒன்றுமே ஆகலை. ஏய், இங்கே தாண்டா வெடி வச்சுட்டு போனேன், என்னடா ஒன்றுமே ஆகலை? வெளியே இருக்கிற கார்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்குது. ஏய், நியாயமே இல்லைடா, இதெல்லாம் நடத்துங்கடா. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது வெடிக்கிறதுக்கு? வெடிச்சு தோலை. என்னடா விழுந்துச்சு? இவருங்க ஒரே புகை மூட்டமாக இருக்குது, அவ்வளோதான் இதாகுது. டேய், மேலே ஏறுறா, கூரை மேலே ஏறுறா. அப்பா அடி ஏறிட்டோம். ஏறுறா, மேலே ஏறுறா, குதிடா. நமக்குள்ளே குதிக்க மாட்டேங்கிறான். டேய், டபுள் டேப் பண்ணா குதிப்பியாடா? ஐயோ, குதிடா வெண்ண. பாருங்க, இப்போ மட்டும் குதிக்கிறோம் பாருங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உள்ளே போயிட்டு ஸ்பெஷல் வெடியை வச்சு விட்டு வந்துட வேண்டியதுதான். வேர் இஸ் மை ஸ்பெஷல் வெடி? இதோ இதுதான் மக்களே. இது ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா நீங்களே பாருங்களேன். ஐயோ, டே ஓடுறா. பயங்கரமாக வெடிக்கும், வெளியே வச்சு விட்டாதான் ஏதாவது ஆகுமோ? டவுனில் மட்டும் என்னன்னா வீடெல்லாம் கன்றாவே ஆயிருக்கும். இங்கெல்லாம் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஃபார்மே நல்லா இல்லடா. டேய், மேலே வச்சு விட்டு உடச்சி ஊற்றுமோ தண்ணி? இருங்க, ஸ்பெஷலில் போயிட்டு கன் எடுப்போம். எறா கண்ணை என்ன 2 புல்லட் தானா? சரி, சுடுவோம். என்ன பண்ணுறது? என்னடா இது, குறியே வைக்க முடியல. என்னடா 2 அடிக்கு பறந்துருச்சு. இந்த கண்ணுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காடா? ஆனால் இதை வச்சு ஒருத்தன் தான் சுட முடியும். ஏய், என்னடா மண்ணுக்கடியில் போயிடுச்சு. ஒன்றுமே ஆகல. ஓகே, பை பை, டாட்டா.
இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட் மிஸ். என்னது புகை தள்ளுது? உள்ள மாடு எதுவும் இருக்குதா? ஓ தண்ணியா? ஸ்ப்ரே பண்ணி விடுறதாடா இப்படி இருக்குது. இப்படிதான் இருக்கும். சரி வாங்க, இதெல்லாம் நல்லா இருக்காது. நியூக்கு ஏன்டா இப்படி விளம்பரத்தை போட்டு பைத்தியமாக்குறீங்க? நெட்டை ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். வந்து செய்யவும் செய்யலாம் மக்களே. வந்து நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேனா, டெமோ காட்டுறேன். ட்ரா பண்ணிட்டோமா? 3 பொருள் எடுக்கணும். இங்கே ஸ்கிப்புன்னு இருக்கு பார்த்தீங்களா மேலே, ரைட் சைடு மேலே, அதை வந்து அழுத்தினீங்கன்னா அதுவே செட் ஆகிக்கும். இப்போ வந்து ஸ்கிப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டே ஸ்கிப்னு வருதா? இப்போ நீங்கள் ஸ்கிப் கொடுங்க. அப்புறம் கலெக்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆகிடும். பார்த்தீங்களா? ஆல்ரெடி பண்ணி வச்சது தான். இங்கே இப்படி செட் பண்ணுறதுனால செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் இதை வந்து மாட்டுறதுக்கு தான், ஏதோ இந்த வீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மாட்டுறதுக்கு தான் படாத பாடுபட்டேன். எவர அடிக்கடி குதிக்கிறோம் மக்களே, மாட்டுறதே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி அங்கே அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த பொருளை அழுத்துனீங்கன்னா வந்துடும். கீழே அந்த இதில் தான் வீல் வைக்கணும். அப்புறம் இந்த இடத்துல வந்து இதை வைக்கணும். ஓகேவா? இது அப்படியே சாத்தக்கூடாது. இங்கே எங்கேயோ வயர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னானுங்களே. ஏய் எங்கடா? ஃபிக்ஸுன்னு இருக்கா? அவ்வளோதான். இப்போ மூடியாச்சு. கலெக்ட் அப்படின்னு சொன்னி கலெக்ட் ஆகிடும். இப்போ வந்து உங்களோட இதில் நியூக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்காது. டைனி நியூக்குமே இருக்குது, அதுவும் நீங்கள் வைக்கலாம். அளவுக்கு அதிகமாக கச்சாமுச்சான்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா சோழி முடிஞ்சிடும். ஓகே, இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான வெடி. அதனால் ஆட்டோ ஆஃப் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்துனீங்கன்னா இங்கிட்ட வரும். அப்படியே ஓம் சரவணபவா அப்படிங்கிற மாதிரி நல்லா இழுத்து கொண்டு போய் இங்கே மாட்டிக்கணும். பற்ற வச்சு அங்கே போய் அது வெடிக்கிறதுக்கு அதெல்லாம் நேரம் எடுக்கும். அதனால் பக்கத்துலேயே வச்சு பற்ற வச்சுட்டு போயிடுங்க. பற்ற வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகும். ஆட்டோ பற்றிக்கிச்சே அப்படிங்கிற மாதிரி ஓட வேண்டியதான். ஓடுறா டேய், ஓடுறா. வெடிச்சிச்சுன்னா செதறிடுவேன் நீ. ஓடு 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 ஓடு. பார்த்தோம்னா வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனே ஹேங் ஆகிடும். இதே பிசியாக இருந்துச்சுன்னா கேமை விட்டு வெளியே வந்துடும். அதனால பார்க்காம இருக்கிறதே பெட்டர். இல்லை சும்மா ஹேங் ஆகுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். நான் நீங்கள் வெடிக்கிறத பார்க்கலாம். 2 வெடியும் வெடிக்கும். டொயின் டொயின் சத்தம் கேட்கணுமே, கேட்கலையே. பத்திக்குச்சா? கேட்குது மக்களே, கேட்குது. 3, 2, 1 வா. அடேங்கப்பா டேய், என்னடா எங்கெங்கேயோ எல்லாமே உழுகுது. கரண்ட் கம்பெல்லாம் பாவம் கீழே விழுந்துச்சு. என்ன திடீர்னு அப்படியே மாஞ்சிச்சு. டேய் என்னடா ஜோக் காட்டுறீங்க? அது இதெல்லாம் சரியான அப்புறம் தான் நீங்கள் நவுற ஆரம்பிக்கணும். சரிங்களா? எல்லாம் இதாகுது. சுற்றிட்டு போய் விழுகுது. டேனுக்கு கொஞ்சம் இப்படி ஆட்டி பாருங்க. என்னடா ஒரே கருப்பாக இருக்குது.
டேய் என்ன எல்லாம் பொழுந்துக்கிட்டே எரியுது. இந்த இடத்துல தான் நம்ம வச்சோம். ஃபோன் ஹேங் ஆகுதுல்ல, அதனால ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல தான் வச்சோன்னு நினைக்கிறேன். சரியாக தெரிய மாட்டேங்குது மக்களே. அங்கே 2 இருக்குது. இதுக்குள்ளே தான் வச்சோன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் ஹேங் ஆகுறதெல்லாம் நின்றுச்சு. 4 இருந்தது பாருங்க, விழுந்துருச்சு. 1 விழுந்துருச்சு, 2 அப்படியே இருக்குது. என்னடா நோக்கி இப்படியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருங்க மக்களே, ஃப்ளேர் கன் இருக்குது, அதை வச்சு சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுர்ரா எங்கே விழுகுது? எங்களே விழுகுது அது. ஏய் சவுண்டு கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு, அதான் பயந்துட்டேன். ஏய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ நின்ற போதுரா, டக்குன்னு எரி 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 எரிச்சிரு. இன்னும் எரிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நின்றுச்சு. எரிங்கடா இத. எரிச்சா என்ன ஆகும்? ஆட்டோலாம் ஆஃப் பண்ணிட்டு லைனாக வெடியில் வச்சு விட்டு என்ன பண்ணுமோ, கொளுத்தி விட்ருவோம். ஓகே கொளுத்தி விடுங்களா எல்லாத்தையும். ஐயோ பத்திக்குச்சு. வெடிக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது, ஒன்றையும் காணோம். ஏதோ பாட்டு வந்துச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சோண்டு தான் வெடிச்சிருக்குது. மிச்சம் எல்லாம் எங்கடா? இது வேற ஹேங் ஆகுது. பேசாம வெளியே போடா, வெளியே போடா. டேய் வெளியே போ. வெளியும் போக முடியல, ஒரு மண்ணையும் பண்ண முடியலையே. போட எங்கேயாச்சும் போட, எங்கேயாச்சும் போயிடு. அது எப்படி பற்றிக்கிட்டு எரியுதுன்னு பார்க்கலான்னா விட மாட்டேங்கிறானுங்களே. ரெஸ்யூம் பண்ணுங்கடா, ரெஸ்யூம். ஹையில் போடுவோம். டேய் ஒன்றுமே நடக்கல மக்களே. பேசாமல் உட்கார வேண்டியதான். ஏதாவது பண்ண விடுங்களேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் மக்களே ரொம்ப பண்ணுறாங்க மக்களே. ரெஸ்யூம் வெள்ளை கலரில் ஆயிடுச்சு. எப்போ தாண்டா ஏதாவது பண்ணுவீங்க? எல்லாம் நல்லா வருது. ஓகே எல்லாம் அப்படியே தான் இருக்குது. வந்துடுச்சு, இது வந்துடுச்சு. அழுத்துங்கடா இத. அழுத்து. நெருப்பு கூட நின்றுச்சு. அழுத்துடா வெளியே போடா. வெளியே போக முடியல. நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க மக்களே. ஓகே ஆனால் வெளியே போகிறது இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மக்களே. பாருங்கள் ரொம்ப நேரம் ஆகுதில்ல. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கேமோடு வரேன். பை.